ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரஞ்சு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி அண்ட் இட் இன்க்ரீஸ் அயன் அப்சார்ப்ஷன். அதனால் அனிமியா வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். எப்போவுமே ஃப்ரெஷ் ஜூஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள் வித்தவுட் ஆடிங் எனி ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ். ஆரஞ்சு ஜூஸ் கிட்ஸுக்கும் நல்லது, அடல்ட்டுக்கும் நல்லது, ஓல்டர் பீப்புளுக்கும் நல்லது, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்குமே நல்லது. பட் நம்ம கிட்ஸுக்கு கூட அவங்க அவ்வளோவா ஃப்ரெஷ் ஜூஸில் சுகர்ஸ் இல்லாமல் அவங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஹனியோ இல்லை ஜாகரியோ பாம் சுகரோ ஆட் பண்ணிக்கலாம் வித் 2 டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம். பட் நம்ம ஓல்டர் அடல்ட்டுக்கோ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கோ எந்த ஒரு சுகரும் ஆட் பண்ணவே கூடாது. நம்ம ஒயிட் சுகர் கொடுக்கறதுனால தான் பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு பதிலாக நம்ம பாம் சுகர், ஜாகரி, ஹனி கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் பிளட் சுகர் லெவல் ரேப்பிட்லி. ஸோ சுகரை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதனால நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா க்ரானிக் இல்னஸ்லேருந்து மெனி டிசீசஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆரஞ்சு பார்த்திங்கன்னா அது ஒரு இம்யூன் பூஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். மெனி டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு ஆரஞ்சு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் க்ளோ, டீடாக்சிஃபிகேஷன், அப்புறம் ஆக்னி, பிளெமிஷஸ் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு பிளேஸ் அ மேஜர் ரோல்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இட் கண்டெய்ன்ஸ் பொட்டாசியம். ஸோ பிளட் ப்ரெஷர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ நேச்சுரல் டீடாக்ஸ் ட்ரிங்க். அண்ட் ஆல்சோ நமக்கு வெயிட் லாஸ் டயட் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் மோர் ப்ரிஃபரபிள் பிகாஸ் இட் இஸ் லோ இன் கேலரிஸ். தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.